नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஓகே, நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 26வது அத்தியாயம் பார்க்கணும். கிருஷ்ணனுடைய பெருமை எல்லாம் நந்தகோபர் சொல்ற மாதிரி இருக்கிற அத்தியாயம். சுகபிரம்மம் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் விதானி கர்மாணி கோபா கிருஷ்ணஸ்ய வீக்ஷ்யதே அதத் வீரிய விதப்ரோச்சுஹு சமப்யேத்ய சுவிஸ்மிதாக. சுகபிரம்மம் பரீட்சித்திர சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணனுடைய பேராற்றலை உணர்ந்த கோபர்கள் ஸ்ரீகிருஷ்ணன் கோவர்தனத்தை தூக்கியதை முதலான செயல்களை கண்டு மிகவும் வியப்புற்று ஒருவருக்கு ஒருவர் கூடி பேசி நந்தரிடம் சென்று கூறினார்கள். நேத்து கண்ணன் கோவர்தனகிரிய உத்தாரணம் பண்ணினார் இல்லையா, அத அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க பெரியவங்க அவங்களோட எல்லாம் நடந்து வீட்டுக்கு போனாங்க இல்லையா. எல்லாரும் கண்ணனை ரொம்ப பெருமையா பேசினாங்க, செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பொருள்களோட மாடு கண்ணு வண்டிகளோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பின்னாடியே கண்ணனும் குழந்தைங்களோட கோபர்களோட அண்ணனோட பலராமனோட எல்லாரோடையும் சேர்ந்து போனார் இல்லையா. அப்போ இந்த கோப குழந்தைங்கள்லாம் கண்ணனோட பெருமைய, கண்ணனுடைய இந்த மாதிரி அற்புதமான சேஷ்டித்தங்கள் எல்லாம், கண்ணன் இப்படி பண்ணா அப்படி பண்ணாங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நந்தகோபர் கிட்ட போய் சொன்னாங்களாம். பாலகஸ்ய யதேதானி கர்மாண்யத்யத்புதானி வை கதமர்ஹத்யயௌ ஜன்ம கிராம்யேஷ்வாத்ம ஜுகுப்சிதம். நந்தகோபர் கிட்ட போய் இந்த கோபால சிறுவர்கள் எல்லாம் சொல்றாங்க, சிறுவனான கண்ணனை இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் மிகவும் அற்புதமா இருக்கு. இவன் இழிவான பாமர மக்களான நம்மிடையே ஏன் பிறந்தான் அப்படின்னு எல்லாரும் போய் கேக்குறாங்களாம். என்ன கேக்குறாங்க? கண்ணனோட ஒவ்வொரு செயல்களையும் சேஷ்டிதங்களையும் பார்த்தா சாதாரணமா தெரியல. அவங்க எல்லாம் பேசிக்குவாங்களாம். இங்க இல்ல, ஆனா சுவாமிகள்லாம் வியாக்கியானத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பேசிக்கிறாங்களா என்னன்னா, கண்ணனை போய் நீ யாரு கண்ணா, நீ இப்பேற்பட்ட அற்புதமான செயல்கள் எல்லாம் செய்யறியே, நீ எங்கள்ல ஒருவனா இல்ல இறைவனா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப கண்ணனுக்கு தான் இறைவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல இஷ்டம் இருக்காதாம். உங்கள்ல ஒருவன் அப்படின்னு சொல்றதுதான் ஆசைப்படுவாராம். அப்ப கோச்சிக்குவாராம். நீங்க என்னை கடவுள், என்னை அப்படி இப்படி தேவதை அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன். உங்கள்ல ஒருவன், உங்களோட சொந்தக்காரன் நானு அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு இஷ்டம். நான் உங்க சொந்தக்காரன், நான்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, கடவுளும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணன் பேசுவாராம். சோ அது போல இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க, நந்தகோபர் கிட்ட போய் இந்த இவ்வளவு அற்புத செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய கண்ணன் நம்ம சாதாரண பாமர மக்கள் நமக்கு நடுவுல ஏன் பிறந்தான் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் சப்தஹாயனோ பாலஹா கரணைகேன லீலையா கதம் பிப்ரத் கிரிவரம் புஷ்கரம் கஜராடிவ. 7 வயதான இவன், கண்ணனுக்கு எத்தனை வயசு? 7 வயசு தான் ஆறுது. 7 வயசு ஆன கண்ணன் விளையாட்டாக ஒரே கையால் மலையை தூக்கியது பெரும் யானை தாமரை மலரை தூக்கியது போல் நின்றிருந்தது. இது எப்படி முடிந்தது அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. கண்ணனும் எங்களை மாதிரி சின்ன குழந்தைதான், 7 வயசுதான் ஆறுது அவனுக்கு. இவ்வளவு பெரிய மலைய இந்த சின்ன கண்ணன் எப்படி ஒரே ஒரு விரலால ஒரு கையால தூக்கினா? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பெரிய யானை, அது பாக்குறதுக்கு வேற எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெறும் யானை தாமரை மலர அசால்ட்டா எப்படி தூக்குமோ அது போல வேற தூக்கி வச்சிருந்தானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் ஆச்சரியத்தோட நந்தகோபர் கிட்ட கேக்குறாங்க. दोकेनामीलिताक्षेन पूतनाया महौजसः पीतस्तनसः प्राणैः कालेनेव वयस्तनोः. காலன் இவ்வுடலின் ஆயிலை விழுங்குவது போல் கண்ணை மூடிக்கொண்டு பெரும் உடலறம் பெற்ற பூத்தனையின் முளைப்பாலுடன் அவளது உயிரையும் சேர்த்து குடித்தானே கண்ணன், அது எப்படி அப்படின்னு எல்லா சேஷ்டித்தங்களையும் ஞாபகப்படுத்தி பேசுறாங்க. இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்தா ஒரு சாதாரண மனுஷ குழந்தை செய்யற மாதிரியே இல்லையே, அதுக்கெல்லாம் அப்பால்பட்ட ஒரு இறை சக்தியால தோன்றது அப்படிங்கிற அர்த்தத்துல குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க. காலன், அதாவது காலன் இந்த உடலை ஆயில விழுங்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு பெரும் உடல் அறம் பெற்ற பூதனையின் முளைப்பாலுடன் அவளை உயிரெடுத்தானே கண்ணன், அது எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. கின்வதோத ஷயானஸ்ய மாயஸ்ய சரணா உதகு அனோபதத் விபர்யஸ்தம் ருதத பிராத
பிரபதாகதம். வண்டி கீழே படுத்திருந்த 3 மாத குழந்தை பசிக்கு அழுது காலை தூக்கி உதைச்சதால வண்டி புரண்டு விழுந்தது. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு சேட்டித்தங்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. இந்த குழந்தைங்க ஒரு 3 மாசத்து குழந்தை, வண்டிக்கு கீழே படுத்திருந்த குழந்தை பசியால அழுகும் பொழுது, காலை தூக்கி பசியில உதறி அழுகும் பொழுது இந்த பிஞ்சு கால் பட்டு அந்த வண்டியில மோதி அந்த சகடாசுரன்கிற அசுரன் அழிந்தானே, வண்டிய புரட்டி போட்டுச்சே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க. காஹாயன ஆசீனோ ஹிரியமானோ விஹாயசா தைத்யேன யஸ்திருணாவர்த்தம் திருணாவர்த்தம் அகன் கண்டக்ர ஹாதுரம். ஒரு வயது குழந்தையை தெருவில் உட்கார்ந்திருந்த போது திருணாவர்த்தன் என்னும் பெரும் அசுரனால் தூக்கி செல்லப்பட்டான். கண்ணனுக்கு ஒரே வயசுதான் ஆறுது. ஒரு வயசு குழந்தைய தெருவுல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கு. குழந்தை தெருவுல உட்கார்ந்து இருக்கு. அத திருணாவர்த்தன்கிற அப்படி அந்த அரக்கன் தூக்கிட்டு போயிட்டானே. ஆனா அந்த அசுரனது கழுத்தை கட்டி இறுக்கி கட்டிக்கிட்டு அவனை அழித்தானே. அது எங்கனம்? அது எப்படி? ஒரு வயசு குழந்தை ஒரு அரக்கனை கொல்ல முடியுமா? இந்த திருணாவர்த்தன்கிற அவன் காத்து ரூபத்துல சுழல் காத்து ரூபத்துல அந்த ஒரே வயசுதான் ஆகுது இந்த குழந்தைக்கு. அது கழுத்தை கட்டிக்கிட்டு அவனை கையில இறுக்கி கட்டியே கொண்டுடுச்சு. கொண்டு அந்த காத்தோட அதையோட கீழே விழுந்தது. குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த திருணாவர்த்தனுக்கு மண்டை சுக்கு நூறா உடைஞ்சு அவன் அத்தாபரி உடம்பா விழுந்து கிடந்தான். அது எப்படி அப்படின்னு இந்த குழந்தைங்க கேக்குறாங்க. கொச்சித் எங்க வஸ்தைன்யே மாத்ரா பத்த உலூகலே கச்சன் அர்ஜுனயோர் மத்தியே பாகுபியாம் தாவபாதயத். பாலையும் வெண்ணையும் திருடியதற்காக தாயால் உரலுடன் பிணைக்கப்பட்டு 2 மருத மரங்களிடையே கைகளால் தவழ்ந்து சென்று அந்த மரங்களை வீழ்த்தினானே, அது எப்படி அப்படின்னு இந்த குழந்தைங்க கேக்குறாங்க. பாலையும் தயிரையும் திருடி சாப்பிட்டதுக்காக அம்மா கையால உரல்ல கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருந்தானா. 2 மருத மரங்களுக்கு இடையில போன கண்ணன் இடையே கைகளாலதான் தவழ்ந்து போனான். கண்ணன் சின்ன குழந்தை. 2 மருத மரங்களுக்கு இடையில கைகளால தவழ்ந்து போன கண்ணன் அந்த மருத மரங்களை எப்படி வீழ்த்தினா? அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. வனே சஞ்சாரயன் வத்சான் சராமோ பாலகை விருதா அந்து காமம் பகம் தோர்பியாம் முகதோரீம பாட்டயத்து. பலராமனோட சிறுவர்கள் சூழ கன்றுகளை காட்டில் மேய்த்து கொண்டு சென்றவன் தன்னை கொல்ல வந்த கொக்கு பகாசுரன் தனது கைகளால் அதன் அலகுகளை விரித்து பிளந்தானே. எப்படி முடிந்தது இது அப்படின்னு கேக்குறாங்க. பகன்கிற அந்த பகாசுரனை குழந்தை அண்ணனோட பலராமனோட இன்னும் குழந்தைங்களோட காட்டுல விளையாண்டுட்டு இருந்த குழந்தை கண்ணன் தன்னை கொல்ல வந்த அந்த கொக்க கைகளால அவனுடைய மூக்கு அலக பிடிச்சு விரிச்சு கிழிச்சு கொண்டுட்டானே. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. வத்சேசு வத்சரூபேன பிரவிஷந்தம் ஜிகாம்சயா அத்வான்யபாதயத்தேன கபித்தானி ச லீலையா. கன்றுகளோடு கன்றாக புகுந்து தன்னை கொல்ல வந்த வத்சாசுரனை விளாமரத்தின் மீது வீசி எறிந்து விளாம்பழங்களை விளையாட்டாக தரையில் வீழ்த்தினானே. அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணன் கண்ணுகளோடு கண்ணுக்குட்டி ரூபத்துல வந்த அந்த வத்சாசுரன்கிற அந்த அரக்கனை விளாம்பழத்து விளாம்பழ மரத்துல விளாம்பழ ரூபத்துல இருந்த ஒரு அசுரனை இந்த கண்ணுக்குட்டிய சுத்தி அடிச்சு அந்த பழத்தை எல்லாம் விளை வச்சானே. அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஹத்வாரா சபதை தேயம் தத் பந்தூம்ச்ச பலான்விதா சக்ரே தாலவனம் க்ஷேமம் பரிபக்வ பலான்விதம். கழுதையாக வந்த தேனுகனையும் அவனது சுற்றத்தையும் கொண்டு கழுது ரூபத்துல ஒரு அரக்கன் வந்தான்ல, அவனையும் கொன்னாரு. அவன் சுற்றத்து சொந்தக்காரங்க எல்லாத்தோடையும் வந்தானா, அவங்களையும் கொன்னாரே. பலராமுடன் பழுத்த பணம்பாலங்கள் நிறைந்த பனங்காட்டை கோபர்களுக்கு பயன்படும்படி செய்தானே. அந்த பனங்காட்டுல தானே இந்த தேனுகாசுரன் இருந்தா. அப்ப அவங்க சாப்பிட முடியாம இருந்தாங்கல்ல, அப்ப அவங்களெல்லாம் கொன்னு அந்த தேனுகன்கிற அசுரனையும் கொன்னு கழுத வடிவத்துல நான் சுற்றம் சொந்தம் எல்லாத்தையும் கொன்னு பனம்பழங்கள் எல்லாம் மக்கள் அனுபவிக்கும்படி கோபர்களா அனுபவிக்கும்படி செய்தானே கண்ணன். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பிரலம்பம் காதயித்வோக்ரம் பலேன பலசாலினா அமோச்சயத் விரஜபசூனு கோபாம்ச்சாரண்ய வக்னிதா
வலிமைமிக்க பலராமன் மூலம் பிரளம்பாசுரனை மாய்த்து கோபர்களையும் பசுக்களையும் காட்டு தீயிலிருந்து காப்பாற்றினானே, அது எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. தான் இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு பலமான பலராமன் கிட்ட ஏவி விட்டு இந்த 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 இன்னொரு அரக்கனை கொன்னால பிரளம்பாசுரன்கிற அரக்கனை கொன்னானே, அது எப்படி நடந்தது? அப்புறம் காட்டு தீல இருந்து கோபாலர்களையும் பசுக்களையும் எல்லாம் காப்பாற்றினானே, அது எப்படி நடந்தது? ஆஷி விஷதம் ஆஹீந்திரம் தமித்வா விமதம் ஹதாத் ரசயோத்வாஸ்ய யமுனாம் சக்ரே சௌ நிர்விஷோதகாம். பார்வையாலேயே கொல்லக்கூடிய விஷம் கொண்ட காளியனை அடக்கி செருக்கிழந்த அவனை வடுவிலிருந்து வெளியேற்றி யமுனையை விஷமற்ற நன்னீர் உள்ளதாக ஆக்கினானே, இதெல்லாம் எப்படி ஐயா நடந்தது அப்படின்னு இந்த கோபால குழந்தைகள் போயிட்டு நந்தகோபர் கிட்ட கேக்குறாங்க. பார்வையாலேயே பொசிக்கிடுவான், அப்படி ஏற்பட்ட விஷத்தன்மை வாய்ந்த காளியன் நாகத்தை, அவனுக்கு இருந்த அகங்காரத்தை அடக்கி மடுவிலிருந்து வெளியேற்றி யமுனையை விஷமற்றதாக ஆக்கினானே, குடிக்கிறதுக்கு வசதியான தண்ணீரா கண்ணன் பண்ணினானே, இதெல்லாம் எப்படியா நடந்தது அப்படின்னு இந்த நந்தகோபர் கிட்ட போய் இந்த குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க. दुस्त्यजश्चानूरागोऽस्मिन् सर्वेषां नो व्रजौकसाम् नन्दते धनये स्मासु तस्यापत्तिक कदम्. நந்தகோபரே, கோகுலவாசிகளான எமக்கு மகனான இவனிடம் அகலாத பேரன்பு இயற்கையாகவே உள்ளதே, அவனுக்கும் எங்களிடம் அவ்வாறான பேரன்பு உள்ளதே, அது ஏன் அப்படின்னு கேக்குறார். நந்தகோபர் கிட்ட போய் இந்த குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க, கோகுலவாசியான நாங்க எங்களுக்கு போய் உன்னோட பையன் நானே இந்த கண்ணன் உன்னோட பையன், நாங்களும் சாதாரண கோகுலவாசிகள். ஆனா இப்படி இருக்க எங்களுக்கு உன்னோட பையனான இந்த கிருஷ்ணன் கிட்ட எப்படி இப்படி அகலாத பேரன்பு வாய்ந்தது, அது எங்களுக்கு புரியல. எங்களுக்கு மாத்திரம்தான் அவன் மேல அன்பு இவ்வளவு பாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவனுக்கும் எங்க கிட்ட அவ்வளோ பேரன்பு இருக்கிறதே, அது ஏன் எதனால நடத்துறது அப்படின்னு இந்த குழந்தைங்க கேக்குறாங்க. குவ சப்தஹாயனோ பாலஹ குவ மகாத்ரிவிதாரணம் ததோ நோ ஜாயதே சங்கா விரஜனா தத்தவாத்மஜே. 7 வயதுள்ள பாலகன் எங்கே? 7 நாட்கள் பெருமழையை தாங்கி நிற்பது என்பது எங்கே? கோகுலத்தின் தலைவரே, உமது மகனிடம் எங்களுக்கு பெருத்த ஐயம் உள்ளது அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க. 7 வயசான குழந்தை இப்படி 7 நாள் பெஞ்ச கனமழையை எப்படி தாங்க முடியும்? 7 வயசு குழந்தை எங்க 7 நாள் பெருமழை எப்படி தாங்கி நிற்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. கோகுலத்தோட தலைவரே நந்தகோபரே, உங்களுடைய பையனுடைய இந்த செயல்கள் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு பெரிய சந்தேகம் வருது அப்படின்னு இந்த கோகுல குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப நந்தன் சொல்றார், श्रूयतामे वचो भोपा व्येतु शङ्गा च ऊर्बके येनं कुमारमुद्दिश्य गर्भो मे यतु वाचः. நந்தகோபர் பதில் சொல்றார், கோபர்களே, நான் கூறுவதை கேளுங்கள். இந்த சிறுவனிடம் ஐயம் வேண்டாம். இச்சிறுவனை பற்றி கர்க்கர் விளக்கமாக பின்வருமாறு கூறியுள்ளார் அப்படின்னு சொல்றார். கர்க்கர் யாரு? இவங்க குலகுரு இல்லையா? அவர் கண்ணனுக்கு நாம பெயர் சூட்டும் பொழுதே இவரை பத்தின எல்லா சரித்திரமும் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? அதான் சொல்றாரு நந்தகோபர், கோபர்களே, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த சின்ன குழந்தை கண்ணனை பத்தி நீங்க சந்தேகப்படாதீங்க, கண்ணனை பத்தி ஐயப்படாதீங்க. இந்த சிறுவனை பத்தி கர்க்கர் விளக்கமாக சொன்னார்ல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றார். வர்ணாஸ்திரய கிலாஸ்யாசன் கிருஷ்ணதோனு யுகம் தனு சுக்லோ ரக்தஸ்ததா பீத பீத இதானிம் கிருஷ்ணதாம் கதஹ. இந்த குழந்தை கடந்து முடிந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என்ற 3 யுகங்களிலும் தோன்றிய போது இவனது மேனி முறையே வெண்மையும் செம்மையும் மஞ்சள் நிறமும் கொண்டிருந்தது. இப்போது அது கருமை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றார். என்ன கர்க்கர் சொன்னாரோ அந்த வாக்கியத்தை அப்படியே இந்த குழந்தைங்களுக்கு நந்தகோபர் சொல்லிட்டு இருக்கார். இந்த குழந்தை இருக்குதே, இப்ப குழந்தையா இருக்கே, இது கிருத்த யுகத்துல வெள்ளை கலர்ல இருந்துச்சு, சத்துவகுணம் நிறைஞ்சிருந்துச்சு. கிருத்த யுகத்துல, திரேதா யுகத்துல ரஜோகுணம் நிறைஞ்சிருந்துச்சு, அதனால செம்மையா இந்த சிகப்பு கலர்ல இருந்துச்சு இந்த குழந்தை. துவாபர யுகத்துல மஞ்சள் நிறம் கொண்டிருந்தது. துவாபர யுகத்துல
மஞ்சள் நிறம் கொண்டிருந்தது, இப்போது அது கருமை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப துவாபர யுகம் தானே கண்ணன் பிறந்தது, ஏன் இப்ப மஞ்சள்னு சொல்றாரு அப்படின்னா, காலம் கலியுகத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்குது இல்லையா, அதனால கண்ணன் கருப்பா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பிராகயம் வசுதேவஸ்ய क्वचित् जातस्तवात्मजः वासुदेव इति श्रीमान् अभिज्ञासं प्रचक्षते. அப்போ சொல்றாரு, இந்த உன் மகன் முன்பு ஒரு சமயம் வாசுதேவனின் மகனாக பிறந்தான், அதனால் இதை அறிந்தவர்கள் அவனை ஸ்ரீ வாசுதேவன் என்று அழைத்தனர் அப்படின்னு கர்கர் சொன்னாராம் நந்தகோபர் கிட்ட. இன்னைக்கு உன்னோட பையனா இருக்கிறானே இந்த கண்ணன், இந்த கிருஷ்ணன் முன்னொரு சமயத்துல வசுதேவருக்கு பையனா பிறந்திருந்தான். அவர் மறைச்சு சொல்றாரு, இப்பதான் அவர் வசுதேவனுக்கு பிறந்திருக்கார், ஆனா அவர்கிட்ட உண்மையை போட்டு உடைக்கல இவரு. இப்ப பின்னாடி சொல்றாரு என்னன்னு தெரியல, வசுதேவரோட பையனா பிறந்தான், அதனால அது வசுதேவனோட பையனா இவன் பிறந்தான்னு விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் இவனை வாசுதேவன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வசுதேவஸ்ய அபத்திய புமான் வாசுதேவகா அப்படின்னு தத்தித பிரத்யம் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. பெயர் காரண பெயர்னு சொல்லுவாங்கல்ல, அப்பா வசுதேவன், அதனால பிள்ளைக்கு பேரு வாசுதேவன் அப்படின்னு பேரு. பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுதஸ்யதே குணகர்மானு ரூபாணி தான்யகம் வேத நோ ஜனாஹ. உனது பிள்ளைக்கு அவனது குணங்களுக்கும் செயல்முறைக்கும் ஏற்ப பற்பல பெயர்களும் வடிவங்களும் உண்டு, அவற்றை மக்கள் அறியார், நான் அறிவேன் அப்படின்னு கர்கர் சொல்றார். அவனோட பிள்ளைக்கு அவனோட குணங்களுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் ஏற்ப நிறைய நாமங்கள் இருக்கு. அவனுக்கு அநேக நாமங்கள், அநேக ரூபாணி, அநேக நாமானி இருக்கு. ஆனா அந்த அத்தனை பெயர்களையும் வடிவங்களையும் உண்டு, அதையெல்லாம் நான் அறிவேன், நீ அறியாய் அப்படின்னு கர்கர் சொல்றாராம் நந்தகோபர் கிட்ட. உன்னோட இந்த பையனுக்கு அநேக நாமங்கள், அநேக உருவங்கள், ரூபங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆதாஸ்யத் கோபகோகுல நந்தனஹ அனேன சர்வ துர்கானி யூயமஜ்ஜஸ்திரிஷ்யத. இவன் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறான், பசுக்களையும் கோபர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறான், கடக்க இயலாத பல துன்பங்களை இவனது உதவியால் எளிதாக கடக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த கண்ணன் இருக்கான், இந்த குழந்தை இருக்கானே, இவன் உங்களுக்கு நிறைய வகையில நன்மைகள் புரிய போகிறான், பசுக்களையும் கோபாலர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறான். உங்களை மாத்திரம் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசு கூட்டங்களையும் கோபர்களையும் சந்தோஷத்துல ஆழ்த்த போறான் இந்த கண்ணன். கடக்க இயலாத பல துன்பங்களை இவனது உதவியால் எளிதாக நீங்கள் கடக்க போகிறீர்கள் அப்படின்னு கர்கர் சொல்றார். புராணேன விரஜப்பதே சாதவோத சுபியுடிதாக அராஜகே ரக்ஷ்யமானாஜிக ஜிக்யுஹு தஸ்யூன் சமேதிதா. கோகுலத்தோட தலைவரே நந்தகோபரே, முன்னொரு காலத்தில் துயோர்களால் துயருற்ற நல்லோர்கள் அரசரது பாதுகாப்பு கிட்டாத போது இவனால் வலிமை பெற்று தீயோர்களை அடக்கினார் அப்படின்னு சொல்றார். கோகுலத்துல இருக்கக்கூடிய தலைவரே, கோகுலத்தினுடைய தலைவரான நந்தகோபரே, இதுக்கு முன்னாடி ஒரு சமயத்துல கெட்டவங்களோட நடவடிக்கையால நல்லவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட பொழுது அரசரது பாதுகாப்பு கிடைக்காம போயிடுச்சு. அப்ப இந்த கண்ணனோட வலிமையை பெற்று தீயவங்களெல்லாம் அடக்கினாங்க அங்க அப்படின்னு சொல்றாரு. யதே தஸ்மின் மகாபாகா பிரீத்திம் குர்வந்தி மானவாஹ நாரயோபி பவத்யேதான் விஷ்ணு பக்ஷாணி வாசுராஹ. இவனிடம் அன்பு கொண்டவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஸ்ரீ விஷ்ணுவை அண்டி உள்ளவர்களை அசுரர்கள் துன்புறுத்த இயலாத பொழுது இவரிடம் அன்பு பூண்டவர்கள் எதிரிகள் துன்புறுத்துவது இயலாது அப்படின்னு சொல்றார். இவன் கிட்ட யாரு அன்போட இருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். ஸ்ரீ விஷ்ணுவை அண்டியுள்ளவர்களை, இந்த ஸ்ரீ விஷ்ணுவை அண்டி உள்ளவங்க அசுரர்களால துன்பப்படுத்த மாட்டாங்க இல்லையா. யாரெல்லாம் ஸ்ரீ விஷ்ணுவை அண்டி இருக்கிறார்களோ அவர்களை அசுரர்கள் துன்புறுத்த இயலாது. இவனிடம் அன்பு பூண்டவர்களை எதிரிகள் துன்புறுத்த இயலாது. இந்த குழந்தை கூட யார் அன்போடு இருக்காங்களோ அவங்களை எதிரிகள் துன்புறுத்த முடியாது அப்படின்னு கர்கர் சொல்றார். தஸ்மான் நந்த குமாரோயம் நாராயண சமோ குணைஹ ஸ்ரீயா கீர்த்தயானுபாவேன தத் கர்மசு ந விஸ்மயஹ. நந்தகோபரே, குணங்களிலும் செல்வத்திலும் பெருமையிலும் புகழிலும் அவனது திருக்குமாரன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்றார். எல்லாமே சூக்ஷ்மமா சொல்லிட்டு போறார். அவருக்கு எல்லாம் தெரியும்,
ஆனா இருந்தாலும் லௌகிக்கத்துல இப்படி எல்லாம் பட்டுன்னு போட்டு உடைச்சிட முடியாது இல்லையா? அதனால எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு சொல்லிட்டு போறார். இந்த பையன் உன்னோட நந்தகோபரே, இந்த உன்னோட குழந்தை இருக்கானே, இவன் குணத்தாலையும் செல்வத்தாலையும் பெருமையாலையும் புகழாலையும் உன்னுடைய பையன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமானவன். ஆகவே அவனது செயல்களில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அவன் எப்ப ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமானவனோ அப்ப அவனோட செயல்கள் ஆச்சரியப்படுறதுல ஒண்ணுமே இது இல்ல. அவன் எப்ப ஸ்ரீமன் நாராயணனோ அப்ப அவனோட செயல்களும் அப்படித்தான் இருக்கும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றார். இத்யத்தா மாம் சமாதிஷ்ய கர்கேச்ச ஸ்வக்ருஹம் கதே மன்யே நாராயணஸ்யாம்சம் கிருஷ்ணமக்லிஷ்ட காரிணம். இவ்வாறு எனக்கு தெளிவாக கூறிய கர்கர் தன் இருப்பிடம் சென்றார். இப்படி நந்தகோபர் சொல்றார். இந்த மாதிரி என்கிட்ட தெளிவா கர்கர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். உடல் நோகாமல் அரிய செயல் புரிகிற கிருஷ்ணனை ஸ்ரீமன் நாராயணனுக்கு நிகரான அம்சமாகத்தான் நான் கருதுகிறேன் அப்படின்னு நந்தகோபார் சொல்றாரு. இப்ப குழந்தைங்க கேட்டாங்களே கேள்வி, அப்ப கர்கர் சொன்னதை சொல்லிட்டு, இப்ப என்னைக்கு கர்கர் அப்படி சொன்னாரோ அன்னையில இருந்து ஒரு உடம்புல ஒரு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பெரிய பெரிய அற்புத செயல்கள்லாம் கண்ணன் பண்றான். ஆனா ஒரு சிரமமும் படுறது இல்லைல்ல. அதனால நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இவன் ஸ்ரீமன் நாராயண அம்சமாகவே தான் நான் கருதுறேன். நான் இவனை கண்ணனா நினைக்கிறதே இல்ல, ஸ்ரீமன் நாராயணனுக்கு நிகரான அம்சமா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நந்தகோபர் சொல்றார். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிடுச்சு. இது நந்த வச்ச்ருத்வா கர்க கீதம் வ்ரஜௌகசஹா दृष्टश्रुतानुभावास्ते कृष्णस्यामित तेजसः முதிதானந்தமானச்சுஹு கிருஷ்ணம் சகத விஸ்மயாக. கர்கரோட உபதேசத்தை நந்தகோபர் குழந்தைங்க கிட்ட கோப குழந்தைங்க கிட்ட விளக்கமா சொன்னாரா? எல்லையற்ற வீரம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணனது பெருமைகளை நேரில் கண்டும் கேட்டும் உள்ள கோகுலவாசிகள் மனமகிழ்ந்து வியப்பு நீங்கியவராக ஸ்ரீகிருஷ்ணனையும் நந்தனையும் கொண்டாடினார்கள். இப்ப கண்ணன் இப்படி கண்ணனோட சேர்த்தித்தங்கள், கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத கர்கர் சொன்னத இந்த நந்தர் விளக்கமா சொன்னாரா? அத கேட்டாங்களா? அப்புறம் இவங்களும் எல்லையற்ற கண்ணனோட பராக்கிரமத்தை எல்லாம் நேர்லயும் பார்த்திருக்காங்களா? அதனால கண்ணனோட பெருமையை நேரில் கண்டும் கேட்டும் கோகுலவாசிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. அடைஞ்சதுனால கண்ணனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் அந்த கோபரையும் கொண்டாடினார்கள். அவங்க எல்லாம் கொண்டாடினாங்க. எப்படி தெரியுமா? எதனால இப்ப இயற்கையாலேயே கண்ணன் மேல அவங்களுக்கு எல்லாம் பாசம் வந்திருக்குன்னு பாத்தீங்க. அவங்களா பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா கண்ணன் மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. அன்பு தானே பக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. கண்ணன் நேரடியா அவதாரம் பண்ணியிருக்கும் போது பக்தி இல்லாம இருக்குமா? அந்த இடத்துல அன்பு இல்லாம இருக்குமா? இல்லையா? அப்படியே ஒரு பெரும் பாக்கியம் ஆயர்பாடியில இருக்கவங்களுக்கெல்லாம் கண்ணன் அவதரிச்ச காலத்துல அவங்களும் பிறந்திருக்காங்க, கண்ணன் கூட வாழ்ந்திருக்காங்கன்னா அது எவ்வளவோ பெரிய பாக்கியம். அப்ப சொல்றார், देवे वर्षति यज्ञ विप्लवर्षा वज्रास्म पर्षा निलैः सीतत् बाल पशु स्त्री आत्मशरणं दृष्ट्वानुकम्प्युस्मयन् उत्पाद्य करणे शैलमपलो शीलोच्चिलीन्दरं यथा बिप्रत्कोष्ठमपान्महेन्द्रमतवित् प्रियान्न इन्द्रो गवाम. தனக்கான வேள்வியை நிறுத்தியதால் சினங்கொண்ட இந்திரன் பாறை போன்று கொடிய தாரையுடன் மழை பெய்வித்தான். தனக்கான வேள்விய நிறுத்தினதுனால கோபம் வந்த இந்திரன் மலைகளை எப்படி பொழிய வச்சான்? தார தாரையா பாறை போன்று பாறை மாதிரி கல்லு மலை தாரையா பெரிய பெரிய ஸ்தம்பம் மாதிரி மலையை பெய்விச்சான். அப்போது கோபாலரும் கோபிகைகளும் பசுக்களும் துயரற்று தன்னை சரணமடைந்ததை கண்டு பரிவுடன் அவர்களை நோக்கினர். அப்போ கோபாலர்களும் கோபிகைகளும் பசுக்களும் துயரம் எல்லாம் நீங்கி தன்னை சரணடைஞ்ச கண்டு பரிவோடு அவங்கள கண்ணன் பார்த்தான். தனக்குள் சிரித்து கொண்டே பலமில்லாத ஒரு சிறுவன் விளையாட்டாக நாய்க்குடையை தூக்கி பிடிப்பது போல் ஒரு கையால் மலையை உயர்த்தி தூக்கி பிடித்து கொண்டு கோகுலத்தை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் இப்படி அந்த கோகுலவாசிகள் எல்லாம் தன்னை சரணடைஞ்சிட்டாங்களா, அவங்கள காப்பாத்தணுங்கிறதோட கண்ணன் ஒரு சின்ன குழந்தை எப்படி விளையாட்டா நாய்க்குடைய கையில தூக்கி பிடிச்சுக்குமோ அது போல புடிச்சுக்கிட்டு கையால மலையை அப்படியே ஒரு கையால தூக்கி புடிச்சுக்கிட்டு இந்த மக்களை எல்லாம் காப்பாத்தின சந்தோஷத்துல கண்ணன் இருந்தார். இந்திரனோட செருக்கையும் அடக்கிட்டார். பசுக்களுக்கு இந்திரனான அதாவது தலைவனான அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு அருள் புரிவாராக அப்படின்னு சொல்றார். இந்த இந்திரனோட செருக்கை அடக்கின இந்த கண்ணன் பசுக்களுக்கு இந்திரன் யாரு? கண்ணன்.
இந்திரனா யாரு? தலைவன் அர்த்தம் இல்லையா? அந்த அந்த மூணுலோக பாலகனான இந்திரனை அடக்கின இந்த கண்ணன், இந்த இந்திரன், இந்த தலைவன், இந்த பகவான் பசுக்களுக்கெல்லாம் தலைவன், கோபாலன் இல்லையா? இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனான இந்த இந்திரன், நம்ம கிருஷ்ணன் நமக்கு அருள் புரிவாராக அப்படிங்கிறதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे षष्टिविंशोऽध्यायः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभम्।